ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். நேற்றுக்கு முன்தினம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்க திரு ஏவா வேலு அவர்கள் கலைஞர் எனும் தாய் புத்தகத்தை நூலை சென்னையில வெளியிட்டு இருந்தார். அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக ரஜினி, இது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல முன்னணி தலைவர்கள் வந்திருந்தாங்க. அப்ப சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசும்போது என்ன பேசிட்டாருன்னா, துரைமுருகனை வலுக்கட்டாயமா வம்புக்கு இருக்கிற மாதிரியே பேசிட்டாரு. என்னன்னா, திமுகவில் பழைய மாணவர்கள் ஏராளம் என பேசிட்டாரு. கிட்டத்தட்ட இதுல ஸ்பெசிபிக்கா துரைமுருகனை அவரை வம்புக்கு இருக்கிற மாதிரியே பேசிட்டாரு. அதுக்கு துரைமுருகனும் பதிலடி கொடுத்துட்டாரு. என்னன்னா, பல்லு போன நடிகர்கள் தொடர்ந்து நடிப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு துரைமுருகனும் பதிலடி கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ஸ்டேஜ்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்க தலைவரான திரு ஸ்டாலினும் இருக்காரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின், பல முன்னணி தலைவர்களும் இருக்காரு. அவங்க எல்லாம் இருக்கிற அந்த ஸ்டேஜ்லயே ரஜினி துரைமுருகனை முன்புக்கு இருக்கிற மாதிரியே பேசிட்டார். இது தமிழ்நாடு அரசியல்ல அப்படி ஒரு சலசலப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை அமைச்சரா கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்து அதுக்கடுத்து அவர் வகிச்ச பதவி கலைஞர் முதலமைச்சரான பிறகு துரைமுருகனுக்கு அந்த பதவி கொடுத்தாரு. இப்போ திரு ஏவாவேலு அவர்களுக்கு அந்த பதவி போயிருக்கு. ஏவாவேலு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வர வச்சு கிட்டத்தட்ட துரைமுருகனே அந்த ஸ்டேஜ்ல அந்த இடத்துல இருக்கும்போது அவர் வம்புக்கு எடுத்துட்டாங்க. அதுக்கும் துரைமுருகன் பதிலடி கொடுத்துட்டார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவரும் ஒரு பேச்சு கொடுத்திருக்காரு. என்னன்னா, திமுகவில் சேர்வதற்கு ஏராளமான இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க. கட்சியின் பொறியாளர் பிரிவு நடத்திய விழாவில் அமைச்சர் உதயநிதி பேச்சு, நாம் தான் வழிவிட்டு வழி நடத்தி கைப்பிடித்து கூட்டி செல்ல வேண்டும் என ரஜினியின் கருத்தை மேற்கோள் காட்டி பேசிய உதயநிதி. இப்படி இளைஞர் அணி தலைவரா இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞர் அணி தலைவரா இருக்க உதயநிதி அவரும் ஒரு பேச்சு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் இப்ப துரைமுருகனுக்கு தேவையா? ஏன்னா துரைமுருகன் எம்ஜிஆர் அவர்களால் வளர்த்து எடுக்கப்பட்டவர். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அவர் வகிச்ச பொதுப்பணித்துறையை துரைமுருகன் அவர்களுக்கு கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாம இப்ப இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்காரு. உண்மையா பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா, அதுக்கப்புறமா பேராசிரியர் அவர் வகிச்ச பதவி இப்ப துரைமுருகன் அவர்கள் வகிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதவி அந்த பொதுச் செயலாளர். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துல தலைவருக்கு இணையான பதவியே சொல்லுவாங்க பொதுச் செயலாளர் பதவி. அந்த பதவி வகிச்சுட்டு இருக்க துரைமுருகனுக்கு இந்த நிலைமை தேவையா? ஏன்னா எம்ஜிஆர், கலைஞர் அவங்க இருக்கும் போதே அரசியல்ல வந்தவர். இப்ப அவர் ஓரங்கட்டுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் கமெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இனி வரும் காலத்துல துரைமுருகன் அப்படியே கட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுவாரா? ஏன்னா இப்ப நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப ஓட்டு வித்தியாசம் இல்லை. அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துல வின் பண்ண துரைமுருகன் அவர்களுக்கும் ரொம்ப ஓட்டு வித்தியாசம் இல்லாம வின் பண்ணார். ரொம்ப சொற்ப வாக்குல தான் வெற்றி பெற்றார். திராவிட முன்னேற்ற கழகத்துல பொதுச் செயலாளராக இருக்கவர் இந்த சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும். அது இல்லாம ரொம்ப வயசாயிடுச்சு துரைமுருகன் அவர்களுக்கு. இனிமே அவர் அரசியல்ல இருந்து அப்படி விலகிக்கணும் சொல்லிட்டு அததான் திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் சூசகமாவோ இல்ல வெளிப்படையாவோ ஏதோ ஒரு மூலமா துரைமுருகனை வம்பிக்கு எடுத்துட்டு பேசிட்டாரு. இது இப்ப பேசும் பொருளா இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்ப ரொம்ப 5 முனை போட்டியா கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அப்போ துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் விலகிட்டு இளைஞர்கள் எல்லாம் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வயசானவங்களை விட ரொம்ப யங்ஸ்டர்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீடா வேலை பார்ப்பாங்க. ஆனா கண்டிப்பா அந்த அனுபவசாலிகள் துரைமுருகன் போன்றவர்கள் தான். அவங்களுடைய அனுபவத்தோட யங்ஸ்டருக்கு எல்லாருக்குமே வழி நடத்தினாதான் எப்பவுமே ஒரு கட்சி ஒரு இது ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் உண்மையான நெசத்தமான கருத்து. ஓகேங்க, தமிழ்நாடு அரசியல் விறுவிறுப்பு பஞ்சம் இல்லாம போயிட்டே இருக்கு. நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட்.